Hey guys, நீங்கள் ஒரு ஜாப் சீக்கர், அதுவும் முக்கியமாக நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அண்ட் ஐடி கம்பெனிக்குள்ளே வரணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கானது. சரியா? இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐடி ஜாப் அப்படின்னா என்ன, நீங்கள் ஐடி ஜாப் அப்படி மீன் பண்ணும்போது எதை நீங்கள் மீன் பண்ணணும், இதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய ஐடி ஜாபா அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஐடி கம்பெனினா என்ன, நான் ஐடி கம்பெனினா என்ன. ரைட்டா? ரெண்டுமே கம்பெனி தான் பாஸ். ஓகே, ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க டீல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், அவங்களுடைய எண்ட் அவுட்கம் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, நான் ஐடியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எண்ட் அவுட்கம் ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட். சரியா? இந்த ரெண்டை தவிர ஐடி அண்ட் நான் ஐடி கம்பெனிஸுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரக்சர் வைஸ், அதாவது பார்க்கக்கூடிய ரோல் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆர் சேம். எல்லா கம்பெனிலையும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருப்பாங்க. வேற என்ன? ஸோ வாட் எவர் யூ டேக். ரைட்டா? இவங்க ரெண்டு பேருடைய ஃபைனல் அவுட்கம் இதுதான் டிஃபரெண்ட். ஸோ when you are trying to transition yourself from non-IT to IT, ரைட்டா, நீங்கள் தேட வேண்டியது உங்களுடைய ரோலுக்கு சிமிலராக ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய ரோல். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு அ ஐடி ஜாப், ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பாஸ் எனக்கு ஐடி ஜாப்குள்ளே வரணும் அப்படின்னா your job role is going to be dealing with information. It can be a software development, it can be you may be sitting and analyzing the data. Okay, you may be defining a process, எதுவா வேணாலும் இருக்கலாம், but you will be dealing with technology and information. சரியா? அது உங்களுக்கு ஏற்ற ரோலா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். நான் நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க, நான் வந்து நான் ஐடியில் இருந்தேன், டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன். ஓகே, நான் ஐடியில் இருந்தேன், நான் வந்து மிஷின் லேர்னிங் கோர்ஸ் போகிறேன், நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் போகிறேன், வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் போகிறேன். கோர்ஸ் இஸ் ஃபைன், 3 மாதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பேசிக்காக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்டா? தட் wouldn't give you the exposure you need to decide for the next few years. ஓகே, எல்லாரும் சொல்லுவாங்க ஜாப் அப்படிங்கிறது 9 hours, உனக்கு அது நீ என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜாப் இஸ் ஜஸ்ட் டு கீப் யூ ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் தட்ஸ் நாட் ட்ரூ. If you don't enjoy what you are doing, you will definitely get fed up and you will regret every day of your life. Okay, ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், if you are trying to switch your career from non-IT company to IT company, okay, actually non-IT company to IT companyன்றது வேற, non-IT role to IT role அப்படிங்கிறது வேற. ஓகே, நான் ஐடி கம்பெனி டு ஐடி கம்பெனி அப்படின்னா ஹீரோ மோட்டார் கார் அவங்களோட மேஜர் அவுட்புட்டு வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங். அங்கே இருந்து நீங்கள் கிளம்பி போய் டிசிஎஸில் ஜாயின் பண்ணுறீங்க. டிசிஎஸோட மேஜர் அவுட்புட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ரைட்டா? இதுதான் நான் ஐடி டு ஐடி. இதில் நீங்கள் என்ன ரோலில் போகிறீங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹீரோ மோட்டார் கார்ப்பு டிசிஎஸ் எடுத்துக்கலாம். ஹீரோ மோட்டார் கார்ப்பில் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. Your job is to make sure all the vehicles are getting assembled properly. சரியா? அதை வந்து டெஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பணும். அண்ட் இந்த வேலை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிஎஸில் போய் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாபில் உட்காடுறீங்க. ரைட்டா? இதுதான் நான் ஐடி கரியர் டு ஐடி கரியர் ட்ரான்சிஷன். ஓகே, இப்போ நான் பண்ணது, நான் ஐசிஐசி ரேக்கில் சேல்ஸில் இருந்தேன். இட்ஸ் அ நான் ஐடி ரோல். சரியா? என்னுடைய கோர் ஜாப் சேல்ஸ். கஸ்டமரை போய் மீட் பண்ணணும், ஃபினான்ஷியல் அட்வைசஸ் கொடுக்கணும் அண்ட் அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். இது என்னுடைய ஜாப். ஐ மூவ் ஃப்ரம் தேட் டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரில் ஆரம்பித்து அங்கேருந்து பைத்தான், பிக் டேட்டா, இந்த மாதிரி என்னுடைய டே டு டே லைஃப் இன்ஃபர்மேஷனை சுற்றியே இருக்கு. ரைட்டா? இது நான் ஐடி டு ஐடி. இதுவே நான் ஐசிஐசி டைரக்டில் சேல்ஸில் இருந்தேன். அப்படியே நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஐடி கம்பெனிலையும் நான் சேல்ஸ்லேயே ஜாயின் பண்ணுறேன்னு வைங்களேன். திஸ் இஸ் நாட் அ கரியர் ட்ரான்சிஷன், இட்ஸ் அ கம்பெனி ட்ரான்சிஷன். நான் ஐடி கம்பெனிலேருந்து ஐடி கம்பெனிக்குள்ளே வந்திருக்கேன், அவ்வளோதான். ரைட்டா? நீங்கள் எப்போவுமே ட்ரான்சிஷன் பண்ணும்போது
கேட்குறவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஓகே நான் ஐடியில் இருக்கேன், நான் ஐடிக்கு போகணும் அப்படின்னு கேட்ட உடனே உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது ஓகே இந்த சாஃப்ட்வேரை படி, ஓகே இல்லை இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் படி, ஓகே அண்ட் இந்த சாஃப்ட்வேர் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஃப்ரீயெல்லாம் கிடையாது, இட்ஸ் ஹெல் லாட் ஆஃப் மணி, ரைட்டா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பைத்தான் சர்டிஃபிகேஷனுக்கே 50,000 60,000 அப்படின்னு செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்டா? பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யூடியூப்பில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். என்ன சொல்கிற, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி காமிச்சிருப்பாங்க, கோடு, லைவ் கோடு. ஓகே, இது பைத்தானுக்கு மட்டும். ஓகே, ஸோ நீங்கள் டிரான்சிஷன் பண்ணும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ ஹீரோ மோட்டார் கார்ல வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறோன்னு வைக்கலாம். பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ராட் டிடெக்ஷன், ஓகே, ஆன்டி மணி லாண்டரிங்க்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீ பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போறியா, இதை படி, இந்த சர்டிஃபிகேஷன் படி உனக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். ஓகே, தட் சர்டிஃபிகேட் இஸ் நாட் கோனா கெட் யூ த ஜாப். சரியா? ஸோ நீங்கள் டிரான்சிஷன் ஆகும்போது யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் திஸ் டிரான்சிஷன். இப்போ எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டிருந்தார், நான் 9 இயர்ஸ் வந்து ஐடியில் நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ஐடியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தார். பேசிக் கொஸ்டின் இதுதான். கீழே ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ நாட் டு டிமோட்டிவேட் யூ, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஹீ டசன்ட் ஈவன் நோ வாட் ரோல் இஸ் இன், வாட் ரோல் இஸ் லுக்கிங் ஃபார், ரைட்? ஸோ நமக்கு அட்வைஸ் கொடுத்தவங்க எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்க. எனக்கு அட்வைஸ் கொடுத்தவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. என்கிட்ட யாராவது வந்து டேய் உனக்கு வந்து இங்கே தானே பிடிக்கல, ஐடி கம்பெனியில் சேல்ஸ் இருக்கு, அங்கே போறியா அப்படின்னு கேட்டுதாங்கன்னா, தேர் இஸ் அ 90% சான்ஸ் ஐ வுட் ஹவ் செட் எஸ். சரி நான் போகிறேன், நான் வந்து ஐடி சேல்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் ஐடி சேல்ஸுக்கும் நான் பண்ண சேல்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு இது வந்து இன்பர்சன் சேல்ஸ், ரைட்டா? அவுட் பவுண்ட் காலிங். எனக்கு வந்து டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க, 100 ஒரு 1000 மெம்பர்ஸோட டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் அவங்களுக்கு கால் பண்ணி நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கேட்டு அந்த மாதிரி என்னுடைய ரோல் இருக்கும். பட் ஐடியில் வந்து 90% ஆஃப் டைம் இப்படி இருக்காது. டேட்டா பேஸ் கொடுத்து நீ கோல்டு காலிங் பண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சேல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இன்பவுண்ட் லீட் வரும், அவங்களே லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த லீட்ஸை குவாலிஃபை பண்ணி அந்த லீட்ஸை நீங்கள் வந்து இதாக கன்வெர்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ரோலாக இருக்கும், ரைட்டா? ஸோ நமக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க எந்த அளவுக்கு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் டிரான்சிஷன் பண்ணும்போது எனக்கு யாருமே இதை சொல்லலை. அதனால தான் நான் போய் இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் எடுத்தேன். அதனால தான் ஐ வெண்ட் இன்டு டெவலப்மெண்ட். அண்ட் 4 இயர்ஸ் ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா 2016 2019 ஐ டிசைடட் டு குவிட் டெவலப்மெண்ட். ஓகே, I'm still a software developer, software company தான் ஒர்க் பண்ணுறேன். My day to day role includes software, but I'm a technical trainer. When I got the opportunity, I gladly let go of development. Python, big data, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு I walked into training. But still, I liked development. அதனால தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட்டே பண்ணேன் 2019. 2019 is when my official job role gets changed from a developer to a trainer. அண்ட் எனக்கு இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற இந்த இன்டென்ஷனில் தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது யூ ஷுட் ஆஸ்க் த ரைட் கொஸ்டின். நான் சேல்ஸில் இருக்கேன், ஐடி கம்பெனியில் எனக்கு சேல்ஸில் வேலை கிடைக்குமா? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், எனக்கு ஐடி கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் வேலை கிடைக்குமா? நான் வந்து மெக்கானிக்காக இருக்கேன், எனக்கு வந்து மெக்கானிக் வேலை பிடிக்கல, எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குமா? And again நான் சொன்ன மாதிரி ஐடியில் there are 2 different jobs. One is technical, non-technical. ஓகே, எல்லாரும் டெக்னிக்கல் ஜாப் தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, there are a lot of jobs which are non-technical. சரியா? Just analyze. உங்களுக்கு என்ன ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் சொல்றேன், உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல போடுங்க. ஓகே, நீங்க என்ன மாதிரி ரோல், அதாவது நீங்க ரோல் அப்படின்னு கேட்கும்போது இந்த டைம்ல நான் இந்த ரோல்ல இருக்கிறேன், இந்த ரோலுக்கு நான் போறேன் அப்படின்னு இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனை 2 லைன்ல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. I'll respond to you. ஓகே, இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே, உங்களுடைய ஸ்விட்ச் என்ன மாதிரி ஸ்விட்ச், நீங்க என்ன மாதிரி ஒரு என்ன சொல்றது, என்ன மாதிரி ஒரு ரோல் நீங்க எடுக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ நீங்க வந்து என்டையர் கரியர் டிரான்சிஷன் பாக்குறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப் ஒய். ஓகே, ஏன்னா your transition matters.
இது வந்து என்ன சொல்கிறது, வெண்ணி சூடாக இருக்குன்னு சொல்லி அடுப்பில் இருக்கக்கூடிய எண்ணெயில் குதிச்ச மாதிரி ஆகிடக்கூடாது. ஓகே, நிறைய இடத்துல நிறைய தடவை இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, அண்ட் இங்கேருந்து அங்கே குதிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஜம்ப் வந்து உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி. அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம் ரைட்டா, இன்னொரு வீடியோவில். அது என்ன சொல்கிறது, ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுவேன். சரியா, இப்போ இந்த வீடியோட கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன ரோலில் இருக்கீங்க, என்ன ரோல் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன கம்பெனியில் இருக்கீங்க, என்ன மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் கொடுங்க. I'll definitely go through, I'll respond to you. Okay, and as an initiative, நாம் ஒரு 3-4 வீடியோஸ் பேக்கே நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இந்த சேனலுக்கு டெடிக்கேட்டடாக அலோகேட் பண்ணியிருக்கோம், த்ரூ விச் யூ கேன் ரீச் அவுட் டு மீ ரைட்டா. ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ தட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன், ஸோ தட் யூ கேன் ரீச் அவுட் டு மீ. சரியா, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்ஸ் I'll do. Okay, but before reaching out to me, please do watch this rules and regulations video in the iCard. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, that sets a clear expectation. Okay, and உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். I'll definitely read through. இந்த வீடியோட கமெண்ட்ஸ் எத்தனை கமெண்ட்ஸ் வந்தாலும் I'll respond. Okay, and if you want to continuously get these kinds of videos, please consider liking and share these videos to other job seekers who might be looking to transition from non-IT to IT. சரியா, and வழக்கம் போல subscribe to our channel if you have not done it already. நம்மளுடைய மெம்பர் கம்யூனிட்டி வளர வளர it will be an opportunity for me to bring you more information. ரைட்டா, I have a few things in my mind. இப்போ வரைக்கும் நான் மட்டுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன் இல்லையா, என்ன மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து டிரான்சிஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன். பட் நாம் ஒருத்தட்ட போய் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என் சேனல்னு சொல்லு அப்படிங்கும்போது தே ஹாவ் அ பேசிக் எக்ஸ்பெக்டேஷன், ரைட். ஓகே, நான் சேனலில் வரேன், ஐ எம் புட்டிங் சம் எஃபோர்ட் அப்படின்னா, ஓகே அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ தோஸ் திங்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன். Okay, and I need your support as well. So please like, share and subscribe. Okay, and I'll keep on bringing you updates on the IT transition. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். நான் 10 வருஷமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ், இந்த 10 வருஷத்தில் நான் அப்சர்வ் பண்ண மற்றவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், இது எல்லாத்தையும் I'll share it with you. Okay, thank you.